ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டும் தப்பா நினைச்சுக்காரு. இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம், மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோபேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம். சொல்லு. நீ மந்தாயத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில் கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி. நீ கத்துக்குட்டி. அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை, சவால் வர்றதுக்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கோபேக் மோடின்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமாக வந்துட்டு செவருலாம் உடச்சிட்டு போனார். மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டிருந்தாங்க, பலூன்லாம் அதெல்லாம் நம்ம ஞாபகம் இருக்கும். அதனால இப்போ பிரச்சனையை திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்போ தேவை வர சொல்லுங்க. பால் பஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. வீட்டுக்குள்ள தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ வந்து பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். ஆனா இன்னைக்கு நான் இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறேன், உங்களோட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு காசி போறேன், காசி தமிழ் சங்கமம். கும்பமேளா போறேன். போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷாஜி வர்றாங்க. நான் சென்னைக்கு எப்ப போறனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வர்றேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. சோலி முடிச்சு